விஜய் தம்பி வந்து பேசாமல் இருக்கிறனால பல பேர் டவுட் படுவாங்க. ஏன் அவங்க ஒய்ஃபே சந்தேகப்படுவாங்க. இதில் ரசிகர்கள்லாம் தவறாக அவங்கள வாழ்த்தலாம், பேசலாம், உறவாக நினைக்கலாம், சொந்தமாக நினைக்கலாம், உயிராக நினைக்கலாம், நல்லது செய்யலாம். ஆனால் தவறாக பேசக்கூடாது. சில பேர் தவறாக பேசுகிறாங்க. ரசிகர்கள்ட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நடிப்பில் வந்து ஒரு ஹீரோயினியை கட்டி பிடிப்பாங்க, முத்தம் கொடுப்பாங்க, ஒரு விருந்துக்கு வீட்டுக்கு வருவாங்க, வெளியில் எங்கேயும் போவாங்க. நடிப்புங்கிறது வந்து எங்கே வேணாலும் அவங்க சந்திக்கலாம், எங்கே வேணாலும் பேசலாம், எங்கே வேணாலும் போகலாம், எந்த நேரத்தில் வேணாலும் வருவாங்க போவாங்க. ஆனால் அவங்கள நம்ம தவறாக நினைக்கிறது. அவங்க விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஒய்ஃபு சங்கீதா அம்மா இவரை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி இவரும் விஜய் தம்பியும் சங்கீதா அம்மாவை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் எந்த ஒரு பொண்டாட்டியுமே தான் புருஷன் எனக்கு மட்டும்தான் சொந்தம், என்கிட்ட மட்டும்தான் பேசணும், என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும்னு உலகம் பூரா நினைக்கிறது பெண்களுக்கு இயற்கை. அதே மாதிரி புருஷங்காரங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பொண்டாட்டிக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குவாங்க. ஆனால் சினிமாவில் வந்து அப்படி இருக்க முடியாது தம்பி. அவர்கள் கூட வந்து நீங்கள் வந்து நடிச்சிருக்கீங்க. ஆமாம். இப்போ அவங்களுக்கு வந்து டைவர்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லி நியூஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? நானும் கேள்விப்பட்டேன். எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. யார்கிட்டையும் சொல்லவும் முடியலை, பேசவும் முடியலை. நான் எத்தனையோ படங்கள் விஜய் தம்பி கூட நடிச்சிருக்கேன். ஆரம்பத்திலேருந்து அந்த தம்பி எனக்கு தெரியும், பார்த்துருக்கேன். ஆனால் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. எந்த ஒரு தவறும் விஜய் தம்பியை சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்படி இருக்கிற காலத்தில் கல்யாணமும் நல்லபடியாக நடந்துச்சு. 2 பிள்ளைகளும் ஆண் ஒன்று, பொண்ணு ஒன்று. அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு இன்றைக்கும் என் மனசில் நான் நினப்பேன். அதான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். விஜய் தம்பி மட்டும் இல்லை, இந்த நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் யார் யார் இருக்காங்களோ எல்லாருமே நம்ம கூட பிறந்தவங்க தான், குடும்பத்தில் உள்ளவங்க தான் அப்படின்னு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நல்லா இருந்த குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் வந்து என்னென்னா வெளியில் பல விதமாக பேசுவாங்க. அதை வந்து என்னன்னா நம்ம பேசுகிறதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. ஒன்று, நம்ம இந்த காலகட்டத்துக்கு வந்து கண்ணால் பார்க்குறதும் பொய், காதால் கேட்குறதும் பொய். எந்த ஒரு விஷயத்தையும் தீர விசாரிப்பது தான் மெயின். இப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணுறாங்க. பொண்ணுக்கு பிடிச்சி, மாப்பிள்ளைக்கு பிடிச்சி, பல பேர் கூடி, சொந்த பந்த உறவுகளோடு தான் அந்த கல்யாணம் நடக்குது. அப்படி நடக்கும்போது அவங்க கல்யாணம் ஆகி சந்தோஷமாக இருக்காங்க புள்ள குட்டிகளோட. அப்படி இருக்கிற குடும்பத்தில் ஒரு பிரிவு வந்துருச்சுன்னா அது அவ்வளோ சீக்கிரம் பிரியக்கூடாது. என்னதான் நடந்தாலும் அவங்க குடும்பத்துக்குள்ளே இருந்து ஒத்து போய் என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, யார் சொன்னாலும் அதை வந்து தீர விசாரிக்காமல் நம்பக்கூடாதுப்பா. அது ரொம்ப தப்பு. இது வந்து வெளியே வந்து சொல்லலையாக்கா, அவங்க மனைவியே தானே சொல்லியிருக்காங்க. அவங்க மனைவியையும் நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. அவங்க சொல்லியிருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட யார் சொன்னது, அவங்க எதை பார்த்தாங்க, யார் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறது இல்லை. அவங்க வந்து அவங்க அப்படி சொன்னாங்கன்னா அவங்களையும் நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது. அதை வந்து தீர விசாரிக்கணும். அவங்க மனநிலை என்ன, இவர் தம்பி என்ன பண்ணுறாரு, அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது அவங்க 4 செவர் அவங்களுக்குள்ளே தான் தெரியும். நமக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இல்லைக்கா, என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க மனைவி வந்து 2021 இருந்து இப்போ வரைக்குமே வந்து சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க டைவர்ஸ் கொடுன்னு சொல்லி. ஏன்னா இவர் விஜய் வந்து கொடுக்கவே இல்லை. அதனால் இப்போ வந்து அவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அதனால தான் வந்து இப்போ நியூஸ் ஆகிருக்காது. குடும்பத்தில் சண்டைகள், சின்ன சின்ன சண்டைகள் வரத்தாயே செய்யும். அதை அவங்களுக்குள்ளேயே சரி பண்ணிக்கணும். இது என்ன பிரச்சனை, விவாகரத்து கொடுக்குற அளவுக்கு ஒரு பிரச்சனைன்னா அது நம்ம சீக்கிரம் யாருமே எந்த முடிவும் எடுக்க முடியாது. எந்த முடிவும் எடுக்கவும் கூடாது. தீர விசாரித்து இது பண்ணி, ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு வாட்டி தான்ப்பா. நம்ம பிறப்பு எப்படி ஒன்று, இறப்பும் ஒன்று. அந்த 1லேருந்து 100 வயசுக்குள்ளே தான் நம்மளுடைய வாழ்க்கை, சந்தோஷங்கள், நிம்மதி, அமைதி எல்லாமே. நம்ம துணி மாத்துறது தான் டெய்லி மாற்றணும். வாழ்க்கை அப்படி மாற்றவும் கூடாது, மாறவும் கூடாது. நம்ம வந்து நல்ல முடிவை வீட்டுக்குள்ளே இருந்தே எல்லாமே எடுக்கணும். அதுதான் தீர ஒரு நல்ல தீர்ப்பு. எனக்கு அதான் தோணுது. அவங்களுக்குள்ளே ஒத்து போய் இப்போ நமக்கு நாம தான் நீதிபதி. நம்ம மனசாட்சி தான் ஹைகோர்ட்டு. இப்போ நான் பண்ண தப்பு எனக்கு தெரியும். அப்போ அந்த தப்பு என்னங்கிறது நான் உணர்ந்துடணும். நான் உணர்ந்துட்டு நானே அதை முடிவு பண்ணிட்டேன்னா எனக்குள்ளே தான் அந்த மனசாட்சி தான் ஹைகோர்ட்டு. அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு நான் கடவுளை வேண்டுறப்பா. இந்த குடும்பம் பெரியக்கூடாது, 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும், புள்ள குட்டிங்களை வாழ வைக்கணும். நாட்டில் அவரும் முதலமைச்சராக வர்றேன்னு இருக்கிறாரு, வரட்டும். யார் வேணாலும், அதாவது கடவுள் என்ன எழுதி இருக்கிறாரோ அது கண்டிப்பாக நடக்கும். அவருக்கு நிறைய மக்கள் ரசிகர்கள் இருக்கிறாங்க, வரட்டும். வரக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை. ஆனால் வந்து அவங்கள நம்ம தொல்லை பண்ணக்கூடாது.
நம்ம அவங்கள ரசிக்கலாம். அவங்க வந்து நாட்டுக்கு நல்லதை செய்யட்டும் அப்படின்னு நம்ம சந்தோஷப்படலாம். ஆனா வந்து அவங்கள நாம துன்புறுத்தக்கூடாது. வெளியில கண்டது பேசுவாங்க. நம்ம பேசக்கூடாது. உள்ளுக்குள்ள குடும்பம் ஐயா, குடும்பம். குடும்பத்தில இருந்து இப்படி ஒரு அரசியலுக்கு வராங்கன்னா, கடவுள் என்ன முடிவெடுக்கிறாரோ அது நடக்கும். ஆனா நல்லதா நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ விஜய் தம்பி வந்து பேசாம இருக்கிறனால பல பேர் டவுட் படுவாங்க. ஏன் அவங்க ஒய்ஃபே சந்தேகப்படுவாங்க. இவர் வந்து தாராளமா மனைவி தானே, கட்டுன மனைவி. அவங்ககிட்ட போய் சொல்லலாமே, "அம்மா நீ நினைக்கிற மாதிரி நான் தப்பானவன் கிடையாது. நான் எல்லார்ட்டயும் பேசுறேன். எல்லா இடத்துக்கும் போறேன். எல்லா ஃபங்ஷன்லயும் கலந்துக்கிறேன். நீ வேணா டெஸ்ட் பண்ணி பாரு. நான் எங்க போய் என்ன தப்பு பண்றேன்னு. ஊர் உலகம் சொல்றத நம்பாத. மீடியாவுல பேசுறத நம்பாத. யாரு ரசிகர்களோ யாரு தப்பா பேசினாலும் நீ நம்பாத. என்னையும் நீ கண்காணி. அப்ப நான் தப்புன்னு தெரிஞ்சா நீ என்ன முடிவு எடுக்கிறியோ எடுத்துக்க. உன்னைய மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு தம்பி பேசலாம். விஜய் தம்பி பேசலாம் சங்கீதா அம்மாட்ட. அப்பனாலும் அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல. சரி நம்ம வீட்டுக்காரர் அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு. ஆனா அவங்க விவாகரத்து கேட்கறதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியல. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, ம், ம், 2021லேருந்து பல ட்ரிப்பு சொல்லிட்டேன். ம், மறுபடியும் அதே தவற செஞ்சனால தான் நான் போய் விவாகரத்து வந்து பண்றேன்னு சொல்லி ம். சொல்றாங்க. இப்போ போனது போயிட்டு போகுது. நேத்து வரைக்கும் நடந்தது போயிட்டு போகுது. 21லேருந்து 22லேருந்து 10 வருஷமா 20 வருஷமா போனது போயிட்டு போகுது. இனிமே அவங்க எடுக்கிற முடிவ இவர் பேசலாம் தம்பி. இனிமே நான் என்ன செய்யணும்? எப்படி இருக்கணும்? ஏன் விவாகரத்து பண்ற? அப்படின்னு தம்பி நேரடியா வச்சு அவங்க 2 பேரும் உட்காந்து பேசலாம். 2 குடும்பத்தாரும் உட்காந்து பேசலாம். ஏன் என்னைய இவன அறவே வேணான்னு வெறுக்கிறியே? என்ன காரணம்? உனக்கு பின்னாடி நான் எங்கே போய் இனிமே வந்து இவர் ஏன் இவர் இனிமே போய் கல்யாணம் பண்ணாலும் அது மரியாதை இல்ல. அவங்களும் அந்த மாரி போமாட்டாங்க. இவரும் அந்த மாரி போமாட்டாங்க. பிள்ளைங்க நமக்கு மேல தோளுக்கு மேல வளர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு இவங்க கூட இருந்து, அந்த பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டது 2 பேரும் செய்யணும். அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கமெல்லாம். ஆனா இவர் விஜய் தம்பி பேசணும். கண்டிப்பா அவங்க மனைவிகிட்ட பேசணும். பேசுனா நல்ல முடிவு கிடைக்கும். இதுல ரசிகர்கள்லாம் தவறா அவங்கள வாழ்த்தலாம், பேசலாம், உறவா நினைக்கலாம், சொந்தமா நினைக்கலாம், உயிரா நினைக்கலாம், நல்லது செய்யலாம். ஆனா தவறா பேசக்கூடாது. சில பேர் தவறா பேசுறாங்க. ரசிகர்கள்ட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். யாரும் தவறா நினைக்க வேண்டாம். எல்லாரும் நல்லா இருக்கணும். விஜய் தம்பி அவங்க மனைவியோட, குடும்பத்தாரோட சேர்ந்து வாழட்டும்னு நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கங்க. ஏப்ரல் 20ஆம் தேதி கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க விஜய் அவர்கள். ம். நேர்ல வந்து ஆஜராகணும்னு சொல்லிட்டு. சப்போஸ் அவங்க கன்ஃபார்ம் பண்ணி ஓகே டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்கன்னா என்ன ஆகும்? அப்படி நடக்காது. ஒரு நம்பிக்கை இருக்கு. எத்தனாம் தேதி சொன்னீங்க? ஏப்ரல் 20க்கு. ஏப்ரல் 20. நல்ல செய்தியே கிடைக்கும் தம்பி. நல்ல செய்தியே கிடைக்கும். நான் தெய்வத்து மேல நம்பிக்கை வச்சு சொல்றேன். நான் கும்பிடுற ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு சொல்றேன். அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழ்வாங்க. அந்த இப்போ நல்ல செய்தி நமக்கு கிடைக்கும். விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்து பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ம். இது வந்து ஒரு தடங்கலா இருக்குன்னு நினைக்கிறீங்களா அவங்க அரசியல் பயணத்துல? ஆமா. ஆமா. அது அரசியலுக்குன்னு வந்துட்டா, ஒருத்தங்க வளர வளர அவங்களுக்கு பல திஷ்டி வரும். பல கண் திஷ்டி வரும். பல பிரச்சனை வரும். எல் எல்லாத்தையும் தாண்டி வந்து தான் அவங்க வந்து ஜெயிக்க முடியும். ஜெயிச்சு நம்ம நிக்கணும்னா, அதுக்குள்ள இன்னும் பல போராட்டங்கள் இருக்கு. ஆமா. அரசியல்ங்கிறது பெரிய கடல் தம்பி. சினிமாவும் ஒண்ணுதான், அரசியலும் ஒண்ணுதான். அந்த இதெல்லாம் தாண்டி வந்து அவங்க நின்னு ஜெயிச்சு, அந்த மக்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கும்போதும் கூட பல ஆபத்துகள் இருக்கு. இதெல்லாம் மீறித்தான் அவங்க வரணும். அதனால வந்து அவங்க பாதுகாப்பா இருக்கணும். எப்பவுமே. எந்த எந்த முதலமைச்சரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், யார் இருந்தாலும் நம்மளுக்கு மக்களுக்கு தான் நல்லது செய்ய போறாங்க. இப்ப ஆளுங்கட்சியா இருக்கட்டும், இனிமே வரப்போற கட்சியா இருக்கட்டும், இனி வந்துட்டு போன கட்சியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் மக்களுக்கு தான். அது நம்ம நம்ம கட்சி தான், நம்ம மக்கள் தான். அதும்போது அவங்க பாதுகாப்பா இருக்கணும். நான் அதான். ஒரு மீம்ஸ் ஒண்ணு பார்த்தேங்க. ம், எம்ஜிஆர், ஜெயலலிதா இருக்காங்கல்ல. ம். அந்த மாரி வந்து இப்ப விஜய், திரிஷாவ வந்து லிங்க் பண்றாங்க 2 பேரும். அப்படி வந்து அரசியல்ல யார் வேணுனாலும் இருக்கலாம். அந்த அரசியல வச்சு நம்ம தப்பா பேச முடியாது. அரசியல்ல வந்து அவங்க வந்து ஒரு ஒரு பணிக்கு வரலாம், வேலைக்கு வரலாம், தொண்டு செய்ய வரலாம். தவறான முடிவ நாம பேச முடியாது. திரிஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பாங்க. ம், ம். இளமை பருவத்தில இருக்கும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க, நான் வந்து சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு. ம். இப்ப அதெல்லாம் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். அவங்களுக்கு சிஎம் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும். எப்படியும் சில பேருக்கு சில ஆசை இருக்குல்ல. நடிப்புலன்னா ஹீரோயினி ஆகணும், ஹீரோவாகணும். இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஆசை தானே தம்பி. அது ஒண்ணும் தப்பு இல்லையே! இல்ல தவறு இல்லக்கா. அதே மாரி இப்ப பாடகி சுசித்ரான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ம், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜய் வந்து திரிஷாவ என்னதான் லவ் பண்ணாலும், ம், ஆனா திரிஷா வந்து தான் வந்து இப்ப வரைக்கும் காதலிச்சுட்டு இருக்காங்க. ம், அவங்க வந்து உதயநிதி வந்து மருமகளா போக வேண்டியவங்க.
ம். அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ம். நம்மளா எதையும் முடிவு பண்ணக்கூடாது. இப்போ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நமக்கு தெரிஞ்சு போகும். யாரு ஒரு பொண்ணு, ஒரு மாப்பிள்ளை கல்யாணம்னா நமக்கு தெரிய போகுது. ஆனா, அவங்க கல்யாணம் ஆகுறதுக்குள்ளயே அவங்கள கதை கட்டி நம்ம பேசக்கூடாது. அது தவறு. அது சினிமாவா இருக்கட்டும், வெளி உலகமா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும். அவங்க ஒரு நல்ல முடிவுக்கு வரும்போது, அது பொதுமக்களுக்கு தெரிஞ்சு போகும் டீட்டெயில். தெரியாம இருக்கும்போது, அவங்கவங்க வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அவங்கவங்கள ஜாயிண்ட் பண்ணி நம்மளே வச்சு பேசி, அவங்க குடும்பத்தில நிம்மதிய கலைச்சு, சண்டை வம்பு குடும்பம் பிரியிற அளவுக்கு ஒரு மனுஷாளுக்கு மனுஷாலே காரணமா இருக்கக்கூடாது. இவங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ம். டைவர்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குமே கனெக்ஷன் சொல்லி சொல்றாங்க. ம். விஜய் சைடு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விளக்கமும் குடுக்கல. கொடுக்கல. திரிஷா சைடு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, ம். என்னுடைய அமைதி தான் எல்லாத்துக்குமே பதில். நான் ம். யாருடைய கேள்விக்கும் எந்த பதிலும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காங்க. ம். அதை எப்படி பார்க்குறீங்க? அத எப்படி நம்ம எதையும் தப்பா பேச முடியாதே! அவங்க சொல்றது அவங்க எந்த பிரச்சனைக்கு வரலைன்னு தானே சொல்றாங்க. நான் அமைதியா இருக்கேன். நான் யார் பிரச்சனைக்கு வரல. அப்படி தானே சொல்றாங்க. அத நம்ம எதையுமே கற்பனை பண்ண முடியாதே! இல்ல ஓப்பனா சொல்லிடலாம்ல. அப்படி ஒரு ஒண்ணும் கிடையாது. எதுனாலும் மனசுக்குள்ள இருந்து இல்ல அவங்க சொல்லுவாங்க. சொல்ற சூழ்நிலை எப்படி என்னங்கிறது தெரியலைல்ல. அவங்க மனநிலைமை என்னன்னு தெரியலைல்ல. நம்ம சும்மா இருக்கிறவங்கள போய் எதையாவது சம்மந்தப்படுத்தி பேசவும் கூடாது. அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, நம்ம சீண்டி ஏதாவது பண்ணா, அவங்க ஏடா கூடமா ஏதாவது பேசுனாங்கன்னா, அது எல்லாருக்குமே மனசு கஷ்டம் தானே! அதனால அவங்க எதுவும் மெல்ல முடியாம நம்மள பத்தி இப்படியெல்லாம் பேசுறாங்க, அப்படி இது பண்றாங்கன்னு மன உளைச்சல் இருக்குல்ல தம்பி. அதனால நம்ம யாரையுமே தப்பா நினைக்கக் கூடாது. ஆனா இவங்க ஆ கணவன், மனைவி இவங்களுக்குள்ள புருஷன் பண்ற தப்பு பொண்டாட்டிக்கு தெரியும். பொண்டாட்டி பண்ற தப்பு புருஷனுக்கு தெரியும். அப்படி அவங்க சரி பண்ணிக்கணும். அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு தான் ஒரு நல்ல முடிவு. இதுல யார் சொல்லிக் குடுக்குறாங்கன்னா நம்ம கேட்கவே கூடாது. யாரும் சொல்லியும் குடுக்கக்கூடாது. சொல்லிக் குடுத்தா அத கேட்கவும் கூடாது. இது வாழ்க்கை. வாழ்க்கை பயணம். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் என்னன்னாக்கா, இப்போ இவ்வளோ நாள் திரிஷா 40 வயசு கிட்ட ஆகுது. இப்போ வரைக்கும் திருமணம் பண்ணிக்கல. ம். ஒருவேளை இது சங்கீதா அவர்கள் சொன்னது உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படியெல்லாம் நம்ம கற்பனை பண்ணக்கூடாதுல்ல. கற்பனை நெறைய பேர் கற்பனை பண்றாங்க. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அவங்கவங்க மனசுல பல கோட்ட கட்டி வச்சிருப்பாங்க. பல பிரச்சனை இருக்கும். ஒரு மனுஷனா பிறந்தவன் ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், பல போராட்டங்கள், பல இன்னல்கள், பல துன்பங்கள், பல துயரங்கள். அதுல பல மனக்கோட்டை கட்டி வச்சிருப்பாங்க. அவங்கள நம்ம இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம எதையாவது ஒண்ணு பேசக்கூடாது. பேசி அவங்கள துன்புறுத்தக்கூடாது. ஆனா விஜய் தம்பி அவங்க மனைவி கிட்ட பேசணும். நான் அப்படியெல்லாம் இல்ல. ஏன் என்னைய விட்டு நீ போற? எதுக்காக விவாகரத்து பண்ற? தாராளமா தம்பி கேட்கலாம். அவங்களும் தாராளமா இதுதான் காரணம் அப்படின்னு சொன்னா, அதுக்குள்ள ஆன்சர் தெரியணும். இல்ல இப்ப நீங்க சொன்ன மாரிக்கா, இப்ப ம். ஒரு நடிகர் பல நடிகைகிட்ட போய் நம்ம பேசலாம். பிறந்தநாள் பார்ட்டிக்கு போலாம். ஆமா. ஆனா இவர் குறிப்பிட்டா இப்ப லியோன்னு ஒரு படம் பண்ணாரு. ம். இப்ப திரிஷா அவங்க கூட மட்டும் தான் இவர் ஃபோட்டோ போட்டிருக்காரு. ம். அதுதான் பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லி சொல்றாங்க. லிஃப்ட்ல வரும்போது ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ம். அப்புறம் பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா, இப்ப நடிகைலாம் நிறைய நடிகை இருக்காங்க. அவங்க பிறந்தநாள் போய் விஷ் பண்ணலாம். ஆனா குறிப்பிட்டா திரிஷா அவங்க வீட்டுக்கு மட்டும் தான் போய் அது எல்லாம் ஏதாவது பண்ணிட்டு இருக்காரு. எத்தனையோ கேமரா, எத்தனையோ ஃபோட்டோ எடுக்குறாங்க. அதுல எதையாவது ஒண்ணு வெளிய வந்திருக்கலாம் இல்லையா? ஆமா. இவங்க வேணும்னு செஞ்சிருக்க மாட்டாங்க. அது ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு நடிகர்ன்னு வரும்போது பல பேர் கேமரா வச்சு எடுப்பாங்க. அதுல ஏதாவது ஒண்ணு மாறி இருக்கலாம். மாறி போட்டிருக்கலாம். அதுக்குன்னு இவங்கள நம்ம இவரையும் சொல்ல முடியாது. திரிஷாம்மாவையும் சொல்ல முடியாது. விஜய் தம்பியும் சொல்ல முடியாது. அத பார்த்து நம்ம முழுசாவும் தப்பா நினைக்கக்கூடாது. இப்ப உண்மை நிலவரம் என்னன்னா, அவங்க 2 பேருமே வாய தொறந்து பேசினா தான் நமக்கு தெரியும். 2 பேரும் பேசணும். அவங்களும் பேசணும். விஜய் தம்பியும் பேசணும். பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்தா மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப பேர் வருத்தப்படுறாங்க. ரொம்ப பேர் கவலைப்படுறாங்க. ஏன்னா, ஒரு புருஷன் பொண்டாட்டி அது அப்படி பிரியக்கூடாது. அது ரொம்ப கொடுமை. அ அவங்க அவங்க பொண்ண பெத்தவங்க சங்கீதா அம்மாவ பெத்தவங்களும் ஒரு தாய் தகப்பன். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பொண்ண பெத்து வளர்த்துருப்பாங்க. அதே மாதிரி விஜய் தம்பிய பெத்தவங்களும் ஒரு தாய் தகப்பன். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பையன வளர்த்துருப்பாங்க. அ அத 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்த அந்த 2 குடும்பமும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். என்னுடைய கருத்து என்னன்னா, விஜய் தம்பி கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அது இல்லாம அவர பத்தி எனக்கு ஓரளவு தெரியும். ஆனா தெரிஞ்ச வரைக்கும் அவர பத்தி தப்பா நான் சொல்ல முடியாது. தப்பான ஒரு இத நான் இதுவரைக்கும் பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. இல்ல இவ்வளோ காலம் இல்லாமக்கா இப்ப அரசியலுக்கு வந்திருக்காரு. ம். வந்திருந்து சப்போஸ் இப்ப குடுக்குறதுக்கு ஒருவேளை பின்னாடி ஒருவேளை இதா இருக்கும். அரசியலுக்கு வந்த யாருக்குமே ஒரு நடிகரா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும் 2மே ஒண்ணு தான். அரசியலுக்கு வந்தாலும் பல பிரச்சனைகள நம்ம சந்திக்கணும். அதே மாதிரி சினிமாவுக்கு வந்தாலும் பல எதிர்ப்புகள் இருக்கும். அதையும் நம்ம சந்திக்கணும்.
இப்போ கடலுக்குள்ள விழுந்து நீச்சல் தெரியாம தப்பிச்சு வர்ற மாதிரி தான் இதுவும். ஒண்ணு அரசியலும் அப்படிதான், சினிமாவும் அப்படிதான். அதுல எல்லாம் நம்ம நேக்கா வரணும். பல கெட்ட பேர்கள் வரும். சினிமாவுல இருந்தாலும், அரசியல்ல இருந்தாலும் பல கெட்ட பேர் வரும். பல அபாண்டம் வரும். அதெல்லாம் தாங்கி பொறுத்து தான் மக்களுக்கு நல்லது செய்றாங்க முதலமைச்சரா இருக்கிறவங்க. அதனால வந்து இவரு ஆட்சிக்கு வர்றத யாரும் ஒண்ணும் சொல்லல. மக்களும் அவர் வேணும்னா நல்லா தேர்ந்தெடுத்துக்கலாம். அவர் வந்து நாட்டுக்கு நல்லது தான் செய்ய போறாரு. அது வந்து விஷயமே கிடையாது. இப்போ அவங்க குடும்ப விஷயம். இந்த குடும்ப விஷயங்கிறது நடிப்புல வந்து ஒரு ஹீரோயினிய கட்டிப்பிடிப்பாங்க, முத்தம் குடுப்பாங்க, ஒரு விருந்துக்கு வீட்டுக்கு வருவாங்க, வெளியில எங்கேயும் போவாங்க. நடிப்புங்கிறது வந்து எங்கே வேணாலும் அவங்க சந்திக்கலாம், எங்கே வேணாலும் பேசலாம், எங்கே வேணாலும் போலாம். எந்த நேரத்தில வேணாலும் வருவாங்க, போவாங்க. ஆனா அவங்கள நம்ம தவறா நினைக்கக்கூடாது. அதான் சினிமா, அதான் நடிப்பு. இப்போ அந்த நியூஸ் வந்ததுலேருந்துக்கா இப்போ சமூக வலைதளம் இந்த ஃபேஸ்புக்கு, ம், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ம். ரசிகர்கள் வந்து ஆப்போசிட்டாக பேசுறது இங்கிட்டு எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க ரசிகர்கள்னு பேரில் வந்து உச்சத்துக்கு போய் அவருடைய மனைவியே வந்து நீங்கள் வந்து தவறான பொண்ணு, நீங்கள் ஒரு வேசி அந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் போடுறாங்க, கமெண்ட்லாம் போட்டிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லையா, அது ரொம்ப தப்பு. நாம ரசிகரா இருக்கலாம். ஆனா வந்து அவங்க குடும்பத்தில உள்ள அவர் மனைவியையோ, அவர் பிள்ளைகளையோ, அவங்க அம்மா, அப்பாவையோ நம்ம ஒரு மரியாதை குறைச்சலா யாரா இருந்தாலும் பேசக்கூடாது. யாரா இருந்தாலும் பேசக்கூடாது. அவங்களுக்கு குடும்பத்துக்குள்ள சண்டையா இருந்தா ஒத்து போகணும்னு நம்ம நம்ம வேண்டிக்கலாம். கடவுள கும்பிடலாம். இல்ல பார்த்தா நேர்ல பேசலாம். இதெல்லாம் செய்யலாம். அவங்களும் நம்மள்ல ஒருத்தர் தானே! தவறா பேசுறாங்க. நானும் கேள்விப்படுறேன், பார்க்குறேன். ஆனா அது ரொம்ப தப்பு. 21 வருஷம் வாழ்ந்து அவங்க 2 குழந்தைக்கு தாயாயிருக்காங்க. இருந்தாலும் விஜய்க்கு தெரியாது, இவங்களுக்கு என்ன அப்படி தெரிஞ்சிட போகுது ரசிகர்களுக்கு? தெரியாது. ஏன்னா, அவங்க விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஒய்ஃப் சங்கீதா அம்மா, இவர புடிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாரி இவரும் விஜய் தம்பியும் சங்கீதா அம்மாவ புடிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா, எந்த ஒரு பொண்டாட்டியுமே தான் புருஷன் எனக்கு மட்டும் தான் சொந்தம், என்கிட்ட மட்டும் தான் பேசணும், என்கிட்ட மட்டும் தான் இருக்கணும்னு உலகம் பூரா நெனைக்கிறது பெண்களுக்கு இயற்கை. அதே மாரி புருஷன்காரங்களும் என்ன பண்ணுவாங்க, பொண்டாட்டிக்கு ஏத்த மாரி நடந்துக்குவாங்க. ஆனா, சினிமாவுல வந்து அப்படி இருக்க முடியாது தம்பி. யார்ட்டயும் பேசுற மாரி வரும், சிரிக்கிற மாரி வரும், ஒரு ஃபங்ஷன்ல கலந்துக்கிற மாரி வரும். அவங்க கூட போய் எங்கேயாவது நைட்டு தங்குற மாரி வரும். அதெல்லாம் வச்சு நம்ம தப்பா நினைக்கவே கூடாது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய கல்யாணம் நடந்தது கோவால. ம், அப்போ பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்ல போனாங்க. ஆனா ம், கூட போனது விஜய் கூட போனது திரிஷா அவங்க தான் ம், போனாங்க. ம். ஒருவேளை அதனால வச்சும் எதுவும் அவங்கள கம்பேர் பண்ணி பேசுறாங்க? அதனால ஏதாவது பார்த்து கல்யாணத்துக்கு போயிருக்காங்கல்ல, அவங்களும் வந்திருக்காங்க, இவங்களும் வந்திருக்காங்க. இல்ல இது ஒரே ஃப்ளைட்ல போயிருக்காங்க 2 ஆமா. பேரும். அப்படி போகும்போது பார்க்குறவங்க கண்ணுக்கு அது தவறா தெரிஞ்சிருக்கலாம். தவறா நினச்சிருக்கலாம். ஆனா வந்து குடும்பம் வந்து ஒரு கப்பல் மாரி. அந்த குடும்பத்த அந்த கப்பல்ல வந்து ஒரு முடியளவு ஓட்டை இருந்தாலும் அந்த கப்பல் தண்ணிக்குள்ள போயிரும். அதே மாரி தான் நம்ம குடும்பமும். ஒருத்தங்ககிட்ட ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் அது பெருசாகாம அத சின்னதாக்கி அத சரி பண்ணிட்டா, அந்த குடும்பம் என்னைக்குமே நம்ம கப்பல் மாரி இருக்கும். குடும்பம் ஒரு கோயில். அதுல வந்து யாருமே கெட்டத சொல்லவும் கூடாது, சொல்லிக் குடுக்கவும் கூடாது, கெட்டத நினைக்கவும் கூடாது. அவங்களே ஒரு நல்ல முடிவு எடுத்து 2 பேரும் சேர்ந்து வாழணுங்கிறது தான் நெறைய மக்களுடைய நோக்கம். விஜய் அவர்கள பத்தி பார்த்தீங்கன்னா, 2 வாரத்துக்கு முன்னாடி பாஜகல வந்து ஒரு தலைவர் சொல்றாரு, இந்த மாரி "நீங்க திரிஷா வீட்ட விட்டு முதல்ல வெளிய வான்னு" சொல்லிட்டு. ஆனா அதுக்கு வந்து விஜய் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. ஆனா திரிஷா சைட்ல இருந்து ஒரு எதிர்ப்பு வந்துச்சு. என்னன்னு காரணம்னா, விஜய் தம்பி சின்ன பிள்ளையிலேருந்து அவர் சரியா யார்ட்டயுமே ரொம்ப பேச மாட்டாரு. அது வெட்கப்பட்டுக்கிட்டு கூட சொல்றது எப்படி சொல்றதுன்னு கூட இருக்கலாம். அவன மனம் விட்டு பேசலாமே! நான் வந்து சினிமாக்காரங்கள பார்க்க போறேன், என் கூட நடிச்சாங்க, இந்த மாரி ஃபங்ஷனுக்கு போறேன், கல்யாணத்துக்கு போறேன், எதிர்பாராம சந்திச்சேன். அவங்களுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்ல. தைரியமா பொண்டாட்டிட்ட தைரியமா சொல்லலாம் தம்பி. சொல்லிட்டா அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். மத்தவங்களுக்கும் ஒரு சந்தேகம் வராது. இது தம்பி எதுவும் பேசாம இருக்கிறதுனால அவங்க சந்தேகப்படுறாங்களோ என்னவோ! அவங்க ஒய்ஃப். ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர்றனால எல்லாரும் வந்து டார்கெட் பண்றாங்களா அவங்கள? அரசியலுக்கு வந்தா எல்லாருமே கான்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அரசியல்லேன்னு வந்துட்டா, சினிமாவா இருக்கட்டும், அரசியல் ஒண்ணுதான். பேசாதவங்க கூட பேசுவாங்க. அத வச்சு நம்ம எந்த காரணத்த கொண்டும் தவறா அவங்கள கணக்கு போடக்கூடாது. சில பேர் தப்பா பேசுறாங்க. மனைவிய பேசுறாங்க. விஜய் தம்பிய பாதி பேர் திட்டுறாங்க. அவங்க மனைவி சங்கீதா அம்மாவ பல பேர் திட்டுறாங்க. அது வந்து அவங்களுக்குள்ள நடக்கிறது நமக்கு என்ன வெளியில தெரியும்? அவங்க தான் நல்ல முடிவு 2 பேரும் சேர்ந்து நல்ல முடிவு எடுக்கணும். இது என்ன சொல்றதுன்னா மனக்குழப்பம் தான். ஏன்னா இவங்க சேர்ந்து வாழ்ந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா பிரிஞ்சுட்டா, மனசு உடைஞ்சிட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. கண்ணாடி மாரி மனசு. கண்ணாடி உடையாம அத பாதுகாக்கணும். ஆனா அது உடைஞ்சிருச்சுன்னா ஒட்ட வைக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டம். வாழ்நாள் பூரா அது நம்மள உறுத்திக்கிட்டே இருக்கும். இல்லம்மா இப்போ
விஜய் அவர்கள் வந்து பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணல. சங்கீதாவை தான் வந்து லவ் பண்ணி வெயிட் பண்ணி ஆமாம், பண்ணாங்க. கேள்விப்பட்டேன். அந்த விரும்பித்தான் கல்யாணம் பண்ணாங்க. விரும்பி கல்யாணம் பண்ணவங்களும் வந்து டைவர்ஸ் கொடுக்குற அளவுக்கு போகும்போது உண்மையாகவே அது நடந்திருக்கலாமோன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. ஆனால் பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. விஜய் பிடிச்சி தம்பியும் பிடிச்சி பண்ணியிருந்தாலுமே தான். இப்போ அதே தவறை வந்து சங்கீதா அவர்கள் பண்ணியிருந்தா விஜய் ஏற்றுக்குவாரா? அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமாம், சங்கீதா அம்மா. ஆமாம், சங்கீதா அம்மா பக்கம் தவறு இருந்தால் விஜய் தம்பிக்கு கோவிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பொண்டாட்டி இப்படியெல்லாம் எனக்கு பிடிக்காதவங்களோட பேசுகிறாங்க, வைக்கிறாங்க, செய்கிறாங்கன்னு இந்த பக்கமும் கோவப்படலாம். ஆனால் என் தம்பி சொல்லலாமே, நான் எதார்த்தமாக தான் பேசுகிறேன், எனக்குள்ளே எந்த தவறும் கிடையாது அப்படின்னு. அது என்ன காரணம்னு தெரியலையே இல்லை, நம்மளா. அது இல்லாமல் 2021லேருந்து இவங்க டைவர்ஸ் கேட்குறாங்க போல. இவர் ம் கொடுக்கல. அமைதியாகவே இருக்கனால சரி இதுக்கு மேலே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அப்ளை பண்ணுறாங்க. ம் அதே இது இன்னொரு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு டெத் ஒன்று நடந்தது. ம் அதுக்கு இவங்க போயிட்டாங்க. அவங்க பின்னாடி முழுக்க முழுக்க வந்து திமுக மட்டும்தான் செயல்படுறதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ம் அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதை எப்படி பார்க்குறேன்னா, மற்றவங்க ஆயிரம் ஆயிரம் சொல்லுவாங்க. இப்போ சங்கீதாம்மா குடும்பத்தாரும் விஜய் தம்பி குடும்பத்தாரும் சேர்ந்து தானே கல்யாணம் பண்ணாங்க 2 பேருக்கும். ஆமாம். இந்த 2 குடும்பமே சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கலாமே. நமக்கு வெளியில 1000 பேசுவாங்க, அதை நம்ம நம்பவே கூடாது. அரசியலுக்கு வந்துட்டாலும், சினிமாவுக்கு வந்துட்டாலும், ஒருத்தன் வளர்ந்துட்டாலும் அவங்கள எப்படி குறைக்கிறது, அவங்கள எப்படி சரி பண்ணுறது, இப்படி தான் பல பேர் நினைப்பாங்க. ஆனால் அதெல்லாம் மீறித்தான் ஒருத்தங்க வெளியில வரணும். அது ரொம்ப கஷ்டம்தான். அதனால இந்த 2 குடும்பத்தாரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கலான்னு என் மனசு சொல்லுது. 2 நாளைக்கு முன்னாடிமா அந்த இஷ்யூ நானுன்னா ஒரு பொண்ணு வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க. ம். நாங்கள் விஜய் அவர்கள் வந்து அண்ணனாக இருப்போம், தம்பியாக இருப்போம், முடிஞ்சால் மனைவியாக கூட நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது தப்புயா. தம்பின்னு நினைக்கலாம், புள்ளைன்னு நினைக்கலாம். இல்ல நம்ம கும்பிடுற கடவுளை கூட அந்த தம்பி உருவத்துல பார்க்குறேன்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு ரசிகையா இருக்கலாம். அது எப்படி நான் தம்பியா நினைப்பேன், அண்ணனா நினைப்பேன், முடிஞ்சா நானே கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒரு ரசிகரா இருக்கிறவங்க எப்படி சொல்றது? அது மனசு இல்லை, கஷ்டம்தான். அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே அப்படி தான் போடுறாங்க. தப்பு. போடுறது எல்லாமே ரொம்ப தவறுதலாக அது போடுறாங்க. தவறு. நம்மளும் ஒரு குடும்பத்துல தான் பொறந்தோம். அவங்களும் ஒரு குடும்பத்துல, எல்லா குடும்பமும் ஒண்ணுதான். யாருமே இந்த உலகத்துல வேறயே கிடையாது. பணக்காரங்களா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், வேறு மொழிக்காரங்களா இருக்கட்டும், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் எத்தனை மொழி இருக்கோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பணமும் தேவையில்லை, ஜாதியும் தேவையில்லை. எல்லாம் கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு மனித இனம், உயிர் இனம். அந்த இனத்தை நம்ம மதிக்கணும், நேசிக்கணும். ஆமாம். கணவன் மனைவி வந்து உண்மையாக விவாகரத்து பண்ணுறாங்க மன ரீதியாக. ம் அந்த மாதிரி விவாகரத்து பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு அறிவுரை சொல்லணும்னா? அப்படி விவாகரத்து பண்ணணும்னு நினச்சா அதை தீர விசாரித்து தான் அவங்க பண்ணணும். அதை எடுக்கிற முடிவு கடைசி வரைக்கும் அந்த முடிவாக இருக்கணும். ஒரு வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை தான். அந்த ஒரு தடவை நல்ல யோசனை பண்ணி தான் நல்லபடியாக சேர்ந்துக்கிட்டாங்க. ஆனால் வேண்டான்னு முடிவு பண்ணால் அவங்க 2 பேரும் எடுக்கிற முடிவு தான். வேற யாரும் இதில் என்ன சொன்னாலும் செல்லாது. உலகமே சேர்ந்து சொன்னாலும் செல்லாது. ஒன்று கணவன், ஒன்று மனைவி, இவங்க 2 பேரும் எடுக்கிற முடிவு தான். அவங்களே நல்ல தீர்மானம் பண்ணி நல்ல முடிவாக இது வேணும், இது வேணாம் அப்படின்னு எடுக்கிறதா நல்ல முடிவு. விஜயோட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் வந்து மாற்றி மாற்றி தவறுதலாகவே பதிவு போட்டுட்ருக்காங்க. உங்கள் சைட்லேருந்து ஒரு அறிவுரை சொல்லணும்னா என்ன மாதிரி அறிவுரை சொல்லுவீங்க? நான் எல்லார்ட்டையும், நான் ரசிகர்கள்ட்ட எல்லாம் நான் கேட்க வேண்டியது கெஞ்சி கேட்டுக்கிறேன். எல்லாரும் விஜய்யை எல்லாருக்கும் பிடிக்கட்டும், விஜய்க்கு ஓட்டு போடட்டும், விஜய் நல்லபடியாக வாழ்த்தட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும். ஆனால் தரக்குறைவாக அவங்கள நினைக்கவும் கூடாது, பேசவும் கூடாது. இங்கே ஒரு பேச்சு, அங்கே ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, நாளான்னைக்கு ஒரு பேச்சு, அப்படி யாருமே பேசக்கூடாது. மரியாதை குறைச்சலா யாரை ஒருத்தலையும் நம்ம பேசக்கூடாது. அது எல்லாருமே நானும் பார்க்குறேன். யூடியூப்பில் பார்த்தா ஒருத்தவங்க ஒரு மாதிரி திட்டுறாங்க, ஒருத்தவங்க ஒரு மாதிரி திட்டுறாங்க, லேடிஸ் திட்டுறாங்க, ஜென்ஸு திட்டுறாங்க. பல வாரில் பல பேச்சு பார்க்குறோம். அது பார்க்குறதுக்கு நமக்கு சங்கடமாக தான் இருக்குது. சினிமாக்காரங்கனால வந்து இப்போ பணம் இருக்குது, டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் ம் பண்ணிக்கிறாங்க. ம் அதே இது கிராமப்புறத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து விவாகரத்து, டைவர்ஸ் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. அதை நான் நிறைய பார்த்துருக்கேன். இப்போது ஒரு புருஷன் பொண்டாட்டி, ஒரு ஊருக்குள்ளே ஒரு கிராமத்திலே வச்சுக்கோங்க, ஒரு புருஷன் பொண்டாட்டி. இப்போ பொண்டாட்டி என்ன சொல்லலாம்? நீ வேலைக்கு போறியா? யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, யார் பின்னாடியும் போகக்கூடாது, யார் கூடயும் சிரித்து பேசக்கூடாது, இதை சொல்லி தான் விடுவாங்க புருஷன்கிட்ட. அதே மாதிரி பிடிக்காதவங்க யாராவது, பொண்டாட்டிக்கு பிடிக்காதவங்க யாராவது ஒரு லேடிஸுக்கு வந்துட்டா கூட அவங்க பேச மாட்டாங்க. கணவன்மார்கள் பேச மாட்டாங்க. ஐயோ, இந்த அம்மாட்ட பேசினோம்னா நம்ம பொண்டாட்டிக்கு பிடிக்காது, இந்த பொண்ணுக்கிட்ட பேசணும் அப்படிங்கிறத அவங்க ஒதுங்கி போகிறாங்க. நான் பார்த்துருக்கேன், எத்தனையோ இடத்துல நான் பார்த்துருக்கேன். அப்போ என்ன, அந்த குடும்பம் நல்லா இருக்கும். பிடிக்காதவங்களோட பொண்டாட்டிக்கு பிடிக்காத செயலை ஒரு புருஷன் செஞ்சா எந்த பொண்டாட்டிக்கும் பிடிக்காது தான். அதே மாதிரி எல்லாத்துலேயும் விட்டு கொடுத்தும் போயிடணும். புருஷனை சந்தேகப்படுறது, இது பண்ணுறது, பேசுறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. சந்தேகங்கிறது குடும்பம் கெட்டு போகணும். ஒன்று.
அந்த புருஷனும் வந்து நம்ம பொண்டாட்டிக்கு எது பிடிக்கலையோ அதை விட்டுறணும். 2வது தப்பு பண்ணிட்டாங்க. தப்பு பண்ணிட்டோம். நம்ம பொண்டாட்டிக்கு பிடிக்காத செஞ்சுட்டோம். இனிமே அந்த தப்பு செய்ய மாட்டோமான்னு பொண்டாட்டி கால பிடிக்கிறதுல கூட தப்பே கிடையாது. பொண்டாட்டி கால பிடிச்சு மன்னிப்பு கேட்டுறணும். இனிமே நான் அந்த தவற செய்ய மாட்டேம்மா, என்னை மன்னிச்சு ஏத்துக்கோ. உன்ன தவிர இனிமே நான் வேற யாரையும் பார்க்க மாட்டேன்னா, அந்த மன்னிக்கக்கூடிய தன்மை ஒரு மனைவிக்கு இருக்கு. இப்போ இப்போ காலேஜ் போறாங்க பசங்க. கல்யாணத்துக்கு முன்னால லவ் பண்ணுவாங்க. யாரையாவது ஒரு பொண்ண லவ் பண்ணுவாங்க. ஒரு பையன லவ் பண்ணுவாங்க, ஒரு பொண்ணா இருந்தா. அத விட்டுட்டு இப்ப கல்யாணம் வீட்ல பார்த்து கல்யாணத்த பண்ணி வச்சுருவாங்க. கல்யாணத்த பண்ணி வச்சுட்டா, நான் காலேஜ்ல படிக்கும்போது அந்த பொண்ண தெரியும். நான் அந்த பொண்ணுகிட்ட பேசுறேன். இதெல்லாம் வச்சுக்க கூடாது. அந்த பழக்கமே இருக்கக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி யார் யார்ட்ட பேசுனாங்களோ, சிரிச்சாங்களோ, விளையாண்டாங்களோ, அதெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு அவங்க அவாய்ட் பண்ணிறணும். பேசுறதே அவாய்ட் பண்ணிறணும். அப்பதான் லைஃப் நல்லாருக்கும்.